In last class we discussed about balanced diet, and today we are going to discuss about malnutrition. Malnutrition na enna, what are the consequences due to that அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So when your diet is not balanced, and what would be the consequences னு கொடுத்திருக்காங்க. So just they asked to observe this picture. இந்த picture வந்து observe பண்ண சொல்லிருக்காங்க. Just you see this picture, you can see three children. So இதில் வந்து 3 பேருமே 3 விதமாக இருக்காங்க இல்லையா. ஸோ சிலர் பார்த்தா அப்படின்னு சொன்னால் அந்த பெல்லி ஷேப்டு ஸ்டொமக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கீழே இருக்கிற அந்த சைல்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய போன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்ஹெல்தி கண்டிஷனை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மால் நியூட்ரிஷன். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷனோட பற்றாக்குறையினால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் தான் வந்து மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் ஃபாலோயிங் அ பேலன்ஸ்டு டயட் or an imbalanced state of this condition is called malnutrition. So the lack of nutrition will lead to this problem called malnutrition அப்படின்னு சொல்கிறாங்க. So just you see these children, and children are in the condition due to malnutrition, and they occurs when all nutrients that the body needs are not obtained in proper proportion from the diet. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பேலன்ஸ்டு டயட்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி நியூட்ரிஷன் ஷுட் பி டேக்கன் இன் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன். கரெக்டான அளவான ஒரு ப்ரொப்போர்ஷனில் தான் நம்ம எல்லா நியூட்ரியன்ஸுமே எடுக்கணும். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஃபேட்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நியூட்ரியன் ஹேவ் தேர் ஓன் ப்ரொப்போர்ஷன். ஸோ அக்கார்டிங் டு தட் யூ ஹாவ் டு கன்சியூம் த ஃபுட். ஸோ தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு டயட். இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ இட் லீட்ஸ் டு சம் டிசீசஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தட்ஸ் வாட் கிவன் ஹியர். ஸோ எந்த ஒரு நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக அப்டைன் பண்ணலையோ, பாடி வந்து கரெக்டான ஒரு ப்ரொப்போர்ஷனில் அப்டைன் பண்ணலையோ, அந்த நியூட்ரிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த deficiency diseases காஸ் ஆகும். So the word malnutrition refers to the condition that results when a person does not take a balanced diet. ஒரு கரெக்டான பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மால்நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. a person does not take a balanced diet, பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் இந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் வரும். and it leads to some deficiency diseasesனு சொல்லியிருக்காங்க. so the disease that are caused due to lack of nutrient in the diet are called deficiency diseases. எந்த ஒரு நியூட்ரியன்ட், அதாவது எந்த ஒரு சத்து வந்து நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டில் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் இந்த மாதிரி டெஃபிஷியன்சி டிசீசஸை காஸ் பண்ணும். அதனால் இன்டர்ன் இந்த மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தே கிவன் அ டூ யூ நோ திங். ஜஸ்ட் யூ சி India has the second highest number of obese children in the world after China. ஸோ சைனாக்கு அப்புறம் ரொம்ப அதாவது ஒபிசிட்டி கண்டிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப பெல்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன் எல்லாம் வந்து சைனாக்கு அப்புறம் இந்தியாவில் தான் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஸ்டடி தட் ஹேஸ் ஃபவுண்ட் தட் 14.4 million children in the country has excess weight. ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 14.4 million சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நிறையா குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்தியா ரேங்க் த செகண்ட் இன் திஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி 8ன்னு கொடுத்துருக்காங்க. Visit a nearby Anganwadi center and find the steps taken by the government to overcome malnutrition and ensure health in the age group 0 to 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அங்கன்வாடி சென்டர்னால் தெரியும், இந்த சத்துணவு இது இருக்கும் இல்லையா, இந்த பால்வாடிஸ்னால சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஃபுட்டு கிடச்சிருக்காது. டியூ டு பாவர்ட்டி தே மே லேக் சம்திங். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த அங்கன்வாடிஸில் பார்க்கலாம். ஸோ அண்டர் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த அங்கன்வாடிஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த சத்துணவு திட்டத்தில் வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த மால் நியூட்ரிஷனால் சஃபர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் காலம் 5 ப்ரோட்டீன் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ ப்ரோட்டீன்னாலையும் மினரல்னாலையும் என்னென்ன மாதிரி டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து காசு ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் கன்சியூமிங் இன் லோ அமௌண்ட், ப்ரோட்டீனும் மினரலும் கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த டெஃபிஷியன்சி டிசீசஸ் காசு ஆகும். ஸோ ஜஸ்ட் யூ சி ப்ரோட்டீன் டிசீசஸ் பார்த்தோம்னா தேர் ஆர் 2 ப்ரோட்டீன் டிசீசஸ்.
குவாஷியாக்கர் அண்ட் மெராஸ்மஸ். ஓகே, குவாஷியாக்கர்னு பார்த்தோம்னா ஸ்டட்டட் க்ரோத் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்ட் லிம்ஸ் அண்ட் டயேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்வெல்லாகி வீங்கின மாதிரி இருக்கும். க்ரோத் வந்து ரிடார்டட் க்ரோத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய லிம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெல்லாக இருக்கும். டயேரியா ஆஃபன் வந்து லூஸ் மோஷன் மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெராஸ்மஸ் கண்டிஷன் பார்த்துட்டோம்னா திஸ் ஆல்சோ லீட்ஸ் டு த லோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இன் யோர் டயட் அண்ட் திஸ் சிம்டம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கின்னி அப்பியரன்சஸ், லோ பாடி க்ரோத். ஸோ அப்படியே அவங்க தோல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எலும்பும் தோலுமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்களுடைய பாடி க்ரோத்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டூ ஆர் ப்ரோட்டீன் டிசீசஸ். அண்ட் மினரல் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய டிசீசஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டியூ டு கால்சியம் மினரல் டெஃபிஷியன்சி தே காஸ் rickets. Already I told you and we discussed before lessons, that is vitamin D வந்து கம்மியாயிடுச்சுன்னா கால்சியம் நம்மளுடைய உடம்புல கம்மியாயிரும். அப்போ இந்த rickets ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் பாஸ்பரஸ், தட் இஸ் ஆஸ்டியோமலேஷியா அப்படிங்கிற ஒரு deficiency diseases வந்து காசு ஆகும். ஸோ இட் ரிலேட்டட் டு போன், இட் இஸ் அ போன் டிசீசஸ். அண்ட் அயடின் கம்மியாச்சுன்னா கிரெட்டினிசம் இன் சைல்டு அண்ட் காய்டர் இன் அடல்ட் அப்படின்னு 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து மெயினாக வந்து இந்த அயடின் கண்டென்ட் மேக்ஸிமம் இந்த சால்ட்டில் நம்ம அயடின் கண்டென்ட் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்பவும் இந்த டெஃபிஷியன்சி டிசீசஸ் காசு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அயன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தே காஸ் அனீமியா. ஸோ இது மோஸ்ட்டாக எல்லா மேக்ஸிமம் ஒரு 100%ல் வந்து 30% ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த அனீமிக் டிசீசஸ் இருக்குது. பிகாஸ் பிளட்டில் வந்து அயன் கண்டென்ட் கம்மியாகும் போது தான் இந்த அனீமிக் டிசீசஸ் வரும். ஸோ பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை தான் அனீமிக் கண்டிஷன், அனீமியா அப்படின்னு சொல்ல வராங்க. திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் அயன் இன் யோர் டயட். ஸோ இஃப் யூ கன்சியூம் மோர் அமௌண்ட் ஆஃப் அயன் கண்டென்ட் ஃபுட் யூ கேன் ஓவர்கம் திஸ் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ தீஸ் ஆர் த 2 main diseases, that is protein diseases and mineral deficiency diseases. Okay, next physical exercise and rest. So இப்போ நம்ம வந்து malnutrition பார்த்தோம். நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த malnutritions காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், what are the procedures to overcome all such problem means you can undergo some physical exercise and you can take rest. So these are the 2 main treatments you can say. இது வந்து இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யூ கேன் ஃபாலோ அப்படின்னு பார்த்தோம்னா பிளேயிங் கேம்ஸ், ஸ்போர்ட், யோகா, ஆக்டிவ் லிவிங், டான்ஸ், எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த மாதிரி மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம், இம்பேலன்ஸ்டு டயட் இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் any bodily activity that enhances or maintains physical fitness and overall health and wellness. It is performed for various reasons including increase in growth and development and strengthening muscles and the cardiovascular system அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கே தெரியும், நிறைய எக்ஸசைஸ் போல. நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்தையும் அதை மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய வெல்னஸ்க்காகவும் நம்ம இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இட் ஆல்சோ பெர்ஃபார்ம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதுக்கெல்லாம் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு உதவும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், நம்மளுடைய க்ரோத்துக்காகவும் நம்மளுடைய மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனதர் திங், இட் கேன் ஸ்ட்ரென்தன் த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட் மெயினாக இட் ரிலேட்டட் டு ஹார்ட், நம்மள ஹார்ட்டோடைய பிளட் பம்பிங் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சீராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், டெவலப்பிங் அத்லெட்டிக் ஸ்கில்ஸ். ஓகே, நம்மளுடைய அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்தோம்னா ரன்னிங், ஜம்பிங், இந்த மாதிரி எல்லா அத்லெட்டிக் ஸ்கில்ஸ்க்கும் அது டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ், அண்ட் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறையா பேர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. யூ கேன், இஃப் யூ ஃபாலோ சச் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் யூ கேன் வெயிட் லாஸ். ஓகே, ஒரு வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இஸ் அ சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் திங் இல்லையா. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். அதே யூ கேன் என்ஜாய். நிறையா பேர் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிறாங்க.
மெயினாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மே ஹெல்ப் டு டிக்ரீஸ் சம் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட் ஒபிசிட்டி. ஸோ அடல்ட் ஒபிசிட்டிங்கிற கண்டிஷன் ஏற்கனவே சொன்னால் ஒரு மாதிரி பெல்லி ஸ்டொமக் வந்து ஒரு மாதிரி பெல்லியாக இருக்கிறது, ஓவர் வெயிட், ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வரது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூ கேன் அண்டர்கோ சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீப் ஸ்லீப் சீம்ஸ் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் டைம் ஃபார் பாடி ரிப்பேர். ஸோ நம்ம டீப் ஸ்லீப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து தூங்காமல் ஒரு 11 ஒரு 1 2 அப்படின்னு எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட பாடியை வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ ஹாவ் டு கோ டு பெட் அட் ரைட் டைம் அண்ட் டேக் டீப் ஸ்லீப். ஸோ டீப் ஸ்லீப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ வந்து 10 o'clock நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். ஓகே, நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்டடீஸ் நம்ம ரொம்ப நேரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. I mean you can complete within that time and please go to bed. ஓகே, அதே மாதிரி ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு கூட நம்ம வந்து படிச்சுக்கலாம், நம்ம ஒர்க்கை பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டீப் ஸ்லீப், ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 8 hours ஸ்லீப் வந்து ஒரு நல்ல பாடி கண்டிஷனுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ரெஸ்ட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த். ஸோ நம்ம ஒர்க் அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு பெட்டராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட், இப்போ பாடிக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் யூ கேனாட் concentrate in any kind of work. அது என்னவா இருக்கட்டும், whether it is studies or you are doing some kind of job or even if you doing some work in your home also, if you want to concentrate well, first thing is you have to take ரெஸ்ட். ஓகே, எந்த ஒரு ஒர்க்கும் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யூ கேன் டூ வெரி வெல். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒர்க்கு என்ன தான் நம்ம ஒர்க்கும் போனாலும் அட்லீஸ்ட் 8 hours ரெஸ்ட் தர வேணும். அந்த ரெஸ்ட்டுங்கிறது என்ன, நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி யூ கேன் டெவலப் வெல் அண்ட் யூ கேன் ஹாவ் அ சவுண்ட் குட் ஹெல்த். ஓகே, டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக் எ மேன் ஹெல்தி, வெல்தி அண்ட் வைஸ் அண்ட் இட் இஸ் செட் பை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஓகே, ஸோ நம்ம சீக்கிரமாக பெட்டுக்கு போய் அதே மாதிரி நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். யூ ஷுட் நாட் ஸ்லீப் ஃபார் வெரி லாங் டைம் till 7 and 8 அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் குட். அண்ட் யூ ஷுட் கோ டு பெட் at 10 and you should wake up at least 6 o'clock, at least 6:30. அந்த மாதிரி நம்ம ரெகுலர் டைமை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா you can maintain a well good health. Okay, personal cleanliness. ஸோ பர்சனல் கிளெனினஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்சனல் ஹைஜீனை தான் கிளெனினஸ்ன்னு சொல்ல வராங்க. ஸோ ஹைஜீன் இஸ் அ செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பெர்ஃபார்ம் டு preserve health according to the World Health Organization. So hygiene na enna appdin sonna, hygiene refers to condition and practices that help to maintain health and prevent the spread of diseases. So hygiene அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா to maintain the condition and practices that help to maintain ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கிளீனினஸை தான் அவங்க ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஃபாலோ ஹைஜீன் யூ கேன் ப்ரிவென்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டு கண்டிஷனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பர்சனல் ஹெல்த் ஹைஜீனும் சரி, பர்சனல் கிளீனினஸும் சரி you should follow. Okay, that is good for your health. So in today's world condition you should follow this personal hygiene steps. Okay, personal hygiene involves those practices performed by an individual to care for one's bodily health and well-being through cleanliness. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா personal hygiene is nothing but பர்சனல் கிளீனினஸ். நம்ம பாடி எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பை மீன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஹைஜீன். நம்ம பாடியை சுத்தமாக வச்சுக்கணும். wherever you go that place also should be க்ளீன் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் க்ளீனாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற பிளேஸும் க்ளீனாக இருக்கணும். அண்ட் அனதர் திங், செல்ஃப் ஹைஜீன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் அதர் திங். நம்ம க்ளீனாக எடுத்துக்கணும். செல்ஃப் ஹைஜீனுங்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் சச் பர்சனல் ஹேபிட் சாய்ஸஸ் as how frequently to bath, wash hands, trim fingernails and change clothing. ஸோ நிறைய பேர் வந்து 2 நாளைக்கு ஒன்ஸ் வந்து குளிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் பெட்டர் யூ கேன் டேக் பாத் twice a day. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கலாம்.
குளிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நம்ம குளிக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து வாஷிங் ஹேண்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம கொரோனா அப்படின்ட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம எந்த ஒரு பொருளை தொட்டாலும் வந்து நம்ம சானிடைஸ் பண்ணிக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். தட் இஸ் குட். நாட் ஓன்லி திஸ் டைம், லைஃப் லாங். நீங்கள் இந்த கொரோனா அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு டிசீஸுனாலும் சரி, டிசீஸ் எஃபெக்ட் ஆனாலும் சரி, இல்லை நார்மலாக டிசீஸ் எஃபெக்ட் ஆகாமல் நம்ம நார்மல் வேர்ல்டில் நம்ம அதாவது வேர்ல்டு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒர்க்கு பண்ணாலும் சரி, இல்லை நம்ம சாப்பிட போனாலும் சரி, ஆஃப்டர் அ ஒர்க் ஆர் பிஃபோர் அ ஒர்க் யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம டோட்டல் ஹைஜீனுமே நம்ம கையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம எந்த ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஹேண்ட்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைஜீனாக வச்சுக்கணும். ஸோ நாட் ஓன்லி ஹேண்ட்ஸ், டோட்டல் பாடி. அண்ட் யூ ஹேவ் டு ட்ரிம் யுவர் ஃபிங்கர் நெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய டஸ்ட்டு வந்து உள்ளே வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் நெயில்ஸை வந்து ஆஃபன் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் க்ளாத்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் வந்து நம்ம டெய்லி மார்னிங் ஈவினிங்னு மாற்றலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம அந்த கிளாத்ஸை வந்து மாற்றணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2-3 நாள் ஒரே கிளாத் போட்டுட்டு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து பர்சனல் ஹைஜீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. It also includes attention to keep surfaces in home and workplace, including bathroom facilities, clean and pathogen free. Pathogens na nothing but microorganism. That is நம்ம இப்போ டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணாமல், இல்லை நம்ம வந்து வாஷ் பண்ணுற இடத்துல க்ளீன் பண்ணாமல், அதேமாதிரி பாத்ரூம் அந்த மாதிரி இடத்துல க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நிறைய டிசீசஸ் வரக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதான் நான் சொன்னேன், செல்ஃப் ஹைஜீனாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸும் நீங்கள் ஹைஜீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் யூ கேன் ஓவர் கம் ஃப்ரம் த diseases. Okay, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. just you see this. One day Rahim, a class 6 boy vomited 3 times. So Rahim அப்படிங்கிற ஒரு பையன் வந்து 3 times vomit பண்ணுறான். He was looking tired and dehydrated. ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிரும். டீஹைட்ரேட்டட்னா நம்ம பாடியில் தண்ணியே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த கண்டிஷன் தான் டீஹைட்ரேட்டட் அப்படிங்கிறாங்க. This his mother who was a nurse prepared a solution and gave it to him drink. ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸ், அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க கொடுக்குறாங்க. he felt better after some time and asked his mother what the solution was. ஸோ அதை குடித்த உடனே அவனை ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணதுனால அவங்க அம்மா கிட்ட அது என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறான். His mother said it was oral rehydration solution. His mother said that was a oral rehydration solution. So oral rehydration solution அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ORS அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன். இதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்டலாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குது, கிடினஸாக இருக்குது, நெக்ஸ்ட்டு வாமிட் வர சென்சேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் போனோடனே ஒரு ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து எலக்ட்ரிக் ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம குடிப்போம், ஓரளவுக்கு நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் அந்த எலக்ட்ரிக் ட்ரிங்க்கில். அதே மாதிரி இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். அது மாதிரி கொடுத்து நம்மளை அதை குடிக்க சொல்லுவாங்க. அதாவது வாட்டரில் டைல்யூட் பண்ணி அதை குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், வாமிட்டிங் ஆர் லூஸ் மோஷன் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் காஸ் சால்ட் இம்பேலன்ஸ் இந்த பாடி. நம்ம பாடியில் வந்து சால்ட் இம்பேலன்ஸ் ஆகும். அதாவது எப்போ ஆகும் அப்படின்னா, நம்ம வாமிட் எடுத்துருவோம், இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகும், நம்ம பாடியில் வந்து தண்ணியே இருக்காது, அந்த டீஹைட்ரேட்டடான அந்த ஸ்டேஜை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடியில் அந்த வாட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் இம்பேலன்ஸ் இந்த பாடி வில் பி கிரியேட்டட் டியூ டு சால்ட். ஓகே, சால்ட் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த கண்டிஷன் ஆகுது. ஸோ லாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரை வந்து ரொம்ப இல்லாத கண்டிஷனை தான் வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் லீட் டு சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமை லீட் பண்ணும். ஓகே, ஸோ டு ஓவர் கம் திஸ் they are asking you to consume ORS at short intervals. ஒரு 1 hour 2 hours once வந்து இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் பிகாஸ் நம்ம அதை குடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீலிங் வரும், நம்ம ஆக்டிவ் ஆயிடுவோம். நம்ம அதே மாதிரி நம்ம அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கோம், டயர்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து நம்மளே ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், இது வந்து நம்ம ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் வந்து நார்மலாக நம்ம கஞ்சி வைப்போம் இல்லையா, அம்மா வந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க.
அவ்வளோதான். அந்த கஞ்சிங்கிறது கூட என்னது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் தான். ஸோ டேக் அ லிட்டர் ஆஃப் பாயில்டு வாட்டர், கூல் இட். நம்ம நல்லா வாட்டரை பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை கூல் பண்ண சொல்கிறாங்க. ஆட் half a teaspoon ஆஃப் சால்ட், அதில் சால்ட் ஆட் பண்ணி 6 teaspoon ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி, யூ கேன் ஆல்சோ ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணணும். ஸ்டிர் இட் அண்ட் கிவ் இட் டு த பர்சன் சஃபரிங் ஃப்ரம் வாமிட், ஸோ லூஸ் மோஷன்ஸ் ஆர் டீஹைட்ரேஷன். இந்த எந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தே கேன் ஓவர் கம் ஃப்ரம் தட் ப்ராப்ளம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும், அதை நீங்கள் பாயில் பண்ணணும். பாயில் பண்ண வாட்டரை நீங்கள் கூல் பண்ணணும். கூல் பண்ண வாட்டரில் தான் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஆட் half a teaspoon ஆஃப் சால்ட் வந்து half teaspoon ஆட் பண்ணிவிட்டு 6 teaspoons ஆஃப் சுகர் ஜாஸ்தி சேர்த்தணும். சுகரை ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் நீங்கள் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா ஸ்டிர் பண்ணி அந்த பர்சன்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ தே கேன் ரெக்கவர் ஃப்ரம் திஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் டியூரிங் தட் வாமிட்டிங் சென்சேஷன். உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும்போது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டேப்லெட் காலம் 6 அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், காம்பனன்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ளீனிங் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி ஹைஜீனை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ ஹைஜீன், ஹேர் ஹைஜீன், பாடி ஹைஜீன், ஓரல் ஹைஜீன், ஃபீட் ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், க்ளோத்ஸ் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைஜீன் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஐ ஹைஜீன் பார்த்தோம்னா, வாட் ஆர் த ரெக்கமெண்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ளீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி எவ்ரி மார்னிங் அண்ட் whenever the face is dirty you have to clean your eyes. நம்ம கண்ணை வாஷ் பண்ண மாட்டோம், ஃபேஸை மட்டும் தான் வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல் ஒவ்வொரு மார்னிங்குமே உங்கள் கண்ணையும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஃபேஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் ஆல் த டர்ட் அவுட் ஆஃப் யுவர் ஃபேஸ் அண்ட் ஈவன் யுவர் eyes. Okay, you have to maintain this kind of eye hygiene. Next, hair hygiene. Hair அப்படி நம்ம ஹைஜீனை வச்சுக்க முடியும் அப்படின்னா, weekly twice, preferably once every other day you have to clean. எப்படி நம்ம வந்து தலைக்கு குளிக்கலாம் இல்லையா, அட்லீஸ்ட் வீக்லி 2 தடவையார் நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா தான் நம்ம தலையில் வந்து எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம தலையை வச்சுக்கலாம், ஹேரை வச்சுக்கலாம். ஓகே, ஹேர் ஹைஜீன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ பாடி எப்படி ஹைஜீனாக வச்சுக்க முடியும், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் டெய்லியும் வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டோட்டல் பாடியுமே ஹைஜீனாக வச்சுக்கலாம். ஓரல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ப்ரஷிங் ட்வைஸ். ஓரல் அப்படின்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மவுத். ஸோ நம்ம வாய் எப்படி நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்க முடியும், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ட்வைஸ் டே யூ ஹாவ் டு ப்ரஷ். மார்னிங் ஒரு தடவை, அதே மாதிரி பிஃபோர் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைஜீனான ஒரு ப்ராக்டிஸ். யூ கேன் ஃபாலோ திஸ். அண்ட் ரின்சிங் ஆஃப்டர் ஈச் மீல். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ருவோம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த வாய் கொப்பளிக்க மாட்டோம் இல்லையா, அது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா நம்ம மவுத் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது, காகிள் பண்ணும்போது, இல்லை நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வாயை ரின்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் வந்துடும். அதே மாதிரி நம்ம அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து உங்கள் பாடியிலேருந்து மவுத்லேருந்து வராது. அதனால தான் ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமும் நல்லா வாயை கொப்பளித்து துப்பணும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஓரல் ஹைஜீன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீட் ஹைஜீன். உங்களுடைய பாதத்தை எப்படி நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எவ்ரிடே யூ ஹாவ் டு க்ளீன் இட். ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த வந்து சில ஈவன் சோப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஹேண்ட் ஹைஜீன். எப்படி நம்ம ஹேண்ட்ஸை ஹைஜீனாக வச்சுக்கிறதுனா, எவ்ரி டைம் ஆஃப்டர் டச்சிங் கண்டாமினேட்டட் சர்ஃபேசஸ், எவ்ரி டைம் பிஃபோர் ஈட்டிங் அண்ட் டச்சிங் க்ளீன் சர்ஃபேசஸ். எந்த ஒரு வேலை செய்யறதுனாலும் சரி, before and after you have to wash your hands. Whether you are going to eat something or you are going to do some work, better you have to clean your hands. Okay, clothes hygiene அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம clothes எப்படி நம்ம ஹைஜீனை பார்த்துக்க முடியும்னா, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் க்ளாத்ஸை தான் நம்ம இது பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். நல்ல டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ண க்ளாத்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து போடணும், டர்ட்டி க்ளாத்ஸ் நம்ம போடக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் some kind of hygiene that you should maintain every day to overcome the ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு எந்த ஒரு டிசீஸஸும் வராது. ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு பர்சனல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம டிசீஸஸ்லேருந்து நம்ம பாடியை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.